ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சில் ஒவ்வொரு கிரிப்டோட ப்ரைஸ் கூட குறைய இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேட்டை பார்த்து ஒரு எக்ஸ்சேஞ்சில் வாங்கி இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் விற்று ப்ராஃபிட் பார்க்கலாமா? எஸ், பார்க்கலாம். ஸோ இது இந்த வகையான ட்ரேடிங்கோட பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்பிட்ராஜ் ட்ரேடிங்னு சொல்கிறேன். ஸோ ஆர்பிட்ராஜ் ட்ரேடிங் தான் பேசிக் விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பையிங் அண்ட் செல்லிங்கில் தான் தங்கியிருக்குது. ஸோ பையிங் அண்ட் செல்லிங் எங்கே நடக்கும்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸில் நடக்கும். ஸோ அது டீசென்ட்ரலைஸாகவும் நடக்கலாம், சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சிலையும் நடக்கலாம். ஸோ பெரிய பெரிய காயின்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின், எத்தீரியம் காயின்களுக்கு ஆல்மோஸ்ட் அதோட ப்ரைஸ் ஐடென்டிக்கலாக தான் இருக்கும் எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும். ஆனால் சில நேரம் புதுசாக வர காயின்கள் அப்படி இல்லாட்டி சில நேரம் பயங்கரமான ஒரு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ஒரு குட் நியூஸ் ஒன்று வந்துட்டு இல்லாட்டி ஃபாஸ்ட்டாக ஒரு பேட் நியூஸ் ஒன்று வந்து லைக்னா ப்ரைஸ் பம்ப் அண்ட் டம்ப் ஆகுள்ள என்ன நடக்கும்னு சொன்னால் ஒரு எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற ப்ரைஸுக்கும் இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற ப்ரைஸுக்கும் வித்தியாசம் கொண்டு வரும். ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வித்தியாசம் கூட நேரத்துக்கு நிலைக்காது. ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட்லேயே இந்த வித்தியாசம் அப்படியே திரும்ப ஈக்குவல் பண்ணப்பட்டுரும். ஏன்னு சொன்னால் இந்த ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறேன். இப்படியான ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்கள் வரது ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ ஏங்குற காயின் ஒரு எக்ஸ்சேஞ்சில் $10,000 இருக்குது, இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் $990 இருக்குன்னு சொன்னால் இப்போ ரெண்டு இதுக்கும் இடையில் இருக்கிற ப்ரைஸ் டிஃபரெண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் $10 வித்தியாசத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் 990 எங்கே காட்டுதோ அந்த எக்ஸ்சேஞ்சில் அந்த காயினை வாங்கி குயிக்காக விட்ரோ பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த 1000 எங்கே இருக்கோ 1000 இருக்கிற 10,000 இருக்கிற அந்த ப்ரைஸில் இருக்கிற அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு அந்த காயினை கொண்டு வந்து விற்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட் ஒரு காயினை விற்பீங்கன்னா உங்களுக்கு $10 லாபம். அதே இது 10 காயினை கொண்டு வருவீங்கன்னு சொன்னால் $100 லாபம் வரும். ஓகே, இதுதான் சிம்பிள் பேசிக் கன்செப்ட். ஆனால் இதில் இருக்கிற பெரிய ரிஸ்க் என்னென்னா நீங்கள் அந்த லோவாக காட்டுற எக்ஸ்சேஞ்சில் வாங்கி அதை விட்ரோ பண்ணி, ஓகே, விட்ரோலுக்கு ஒரு சார்ஜ் வந்து போகும், அது விட்ரோ பண்ணி அதை இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு வந்து இந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் திரும்ப விற்கிற வரைக்கும் அந்த ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு இருக்குமான்னு கேட்டால் அதுதான் கேள்விக்குறி. ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டிகளை பார்க்குறதுக்குன்னு சொல்லியே சிலாக்கள் ட்ரேடிங் போர்ட்ஸ்கள் வச்சுருப்பாங்க. அவங்க எல்லா மல்டிபிள் எக்ஸ்சேஞ்சில் கனெக்ட் பண்ணி பெரிய அளவில் வால்யூமோட வச்சுருப்பாங்க. ஓகே, thousands of dollars வச்சுருப்பாங்க. எப்போ இப்படியான ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டிகள் வருதோ அந்த ட்ரேடிங் போர்ட்ஸ் என்ன செய்யும்னு சொன்னால் உடனே எங்கெங்கெல்லாம் வருதோ அது பேர்த்தானது தானா, அதாவது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்குள்ளே பேர்த்தானா, இப்படி டைமிங் என்னன்னு சொல்லி அந்த பொட்டுகளே குயிக்காக ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி ஆர்பிட்ராஜ் ட்ரேடிங் போர்ட்ஸ்கள் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் மேனுவல் ஆர்பிட்ராஜ் ட்ரேடிங் செய்ய போகக்குள்ள நீங்கள் அங்கே போய் அதை பார்த்து அங்கே போய் விட்ரோ பண்ணி அந்த காயினை வாங்கி அதை விட்ரோ பண்ணி இங்கே கொண்டு வந்த விற்கிறோல அந்த ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போகலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் அந்த வாங்கக்குள்ளே கொடுக்குற ட்ரேடிங் ஃபீஸ், விட்ரோலுக்கு கொடுக்குற ட்ரேடிங் ஃபீஸ், இங்கே வந்து திரும்ப அதை விற்கக்குள்ளே கொடுக்குற ஃபீஸ் எல்லாம் சேர்த்து எடுக்கக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு வர லாபம் நீங்கள் கொடுத்த ஃபீஸை விட குறை இருக்கிறதால உங்களுக்கு நட்டம் ஏற்படுறதுக்கு கூட நிறைய சான்ஸ்கள் இருக்குது. ஸோ அதனால் ஆர்பிட்ராஜ் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் ஏர்லியர் டேஸில் கிரிப்டோ ஏர்லியர் டேஸில் மெனுவலாக செய்யக்கூடியதாகவும் இருந்தீங்க. ஏன்னா அந்த டைமில் பெரிய அளவில் வால்யூம் இல்லை, ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற வால்யூம் ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் இல்லை. அடுத்தது இந்த அளவுக்கு பொட்ஸுகள் மன்றம் இல்லை, அதனால் மெனுவலாக கூட ஆர்பிட்ராஜ் நிறைய பேர் செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்பிட்ராஜ் ட்ரேடிங் மெனுவலாக செய்கிறதுங்கிறது சரியான கஷ்டம். நீங்கள் பொட்டுகளை வச்சு செய்ய போனாலும் அதுக்குரிய பொட்டுகளை நீங்கள் நல்ல பெஸ்ட்டான பொட்டுகளை கண்டுபிடிப்பீங்கன்னா அதை வச்சு நீங்கள் ஆர்பிட்ராஜ் ட்ரேடிங் செஞ்சு கொள்ளலாம். ஓகே, எனக்கு 2-3 ஆர்பிட்ராஜ் ட்ரேடிங் செய்கிற பொட்டுகள் தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு அவங்களோட மினிமம் ரிக்வயர்மெண்ட்ஸே thousands of dollars கேட்பாங்க. நீங்கள் சும்மா $5, $10, $100 வச்செல்லாம் அந்த ஆர்பிட்ராஜ் ட்ரேடிங் செய்யலாம். ஏன்னா அந்த பொட்டை சப்ஸ்கிரிப்ஷனே thousands of dollars வரும். ப்ளஸ் நீங்கள் அந்த பொட்டை நிறைய எக்ஸ்சேஞ்சோட கனெக்ட் பண்ணி அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரக்குள்ள ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரேடிங் கேபிட்டல் கூட ஆயிரக்கணக்கில் கொடுக்க வேண்டி வரும், ஆயிரக்கணக்கில் $. ஸோ அதனால் இது ஒரு இப்போ ஏர்லியர் டேஸில் இது ஒரு எல்லாருக்குமான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு மாசத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படி கிரிப்டோ கரன்சி மைனிங் ஒரு மாசத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறிட்டோ அதே மாதிரி இந்த ஆர்பிட்ராஜ் ட்ரேடிங்கும் ஒரு மாசத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இப்போ இருக்குது. இப்போ நீங்கள் சின்ன நியூபி உங்களோட ட்ரேடிங் கேபிட்டல் கொஞ்சம் தான் இருக்குன்னு சொன்னால் ஆர்பிட்ராஜ் ட்ரேடிங் செய்கிறது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் செஞ்சாலும் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம். இதை பற்றி மற்றாக்கள் என்ன நினைக்கிங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ட்ரேடிங் போர்ட்ஸில் வச்சு பெசிவின் ஏர்ன் பண்ணுறது, 100% ஃப்ரீ ஆர்ட்ராப்ஸில் கலெக்ட் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறது, அப்படி இல்லாட்டி கிரிப்டோ அஃபிலியேட் மையம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தெரியணும்னு சொன்னால் HBO கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். அந்த டெலிகிராம் சேனலில் லிங்க் வேணும்னு சொன்னால் HBOன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.